சிம்பிளா அதே சமயம் டேஸ்டியா ஒரு வெஜிடபிள் குருமா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் 2 பல்லாரி, 4 தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே 100, 100 கிராம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, சின்ன துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே ஜார்லயே தேங்காய், கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் அன்னாச்சி பூ, ஏலக்காய், கடல் பாசி எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து உப்பு போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. அவங்க நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிரும். ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்கக்கூடாது, லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகும். ஸோ அவ்வளோதாங்க. தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.